அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விஷன் ரிவ்யூவில் நாம் இன்னைக்கு லெவல் கிராஸ் என்கிற மலையாள படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அர்ஃபாஸ் அயூப் என்கிற புதுமுக டைரக்ட் பண்ண படம். ஆசிஃப் அலி, அமலா பால், சர்ஃபுதீன் 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி 3 பேர் தான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் 1-2 பேர் வேணா வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். 3 முக்கியமான ஆர்டிஸ்ட்டை வச்சு 3 பேரை மட்டுமே வைத்து ஒரு முழு நீள திரைப்படம் 2 மணி நேரம் கிட்டத்தட்ட. அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க, படம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பேசலாம். படம் ஆரம்பிக்கும் போதே வெல்கம் டு இமேஜினரி வேர்ல்டு அப்படின்னு ஒரு கார்டு போட்டுட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால நமக்கு கொஸ்டின் வரல, இது இந்த லொக்கேஷன் எங்கே, எந்த ஊரில், கேரளாவில் இப்படி ஒரு இடம் இருக்குதா, இப்படி ஒரு இடம் கேரளாவில் இல்லையே, அதனால எப்படி இவங்க மலையாளம் பேசுகிறாங்க அப்படிலாம் நமக்கு எந்த டவுட்டும் வராத அளவுக்கு முன்னாடியே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த டைட்டில் போட்டதால் நமக்கு அந்த கேள்விகளுக்குள்ள படம் போகலை. ஒரு பாலைவனம் மாதிரியான இடம், கிட்டத்தட்ட ஏறக்குறைய பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இடம். யாருமே சுற்றி பல கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை. அங்கே ஒரு ரயில்வே கேட் இருக்குது, அங்கே ஒரு கேட் கீப்பர், சிக்னல், ஒரு சின்னதாக அவர் தங்குறதுக்கு ஒரு இடம். ஸோ இவ்வளோதான். முதல் ஒரு 10 ஷாட்டு, ரயில்வே கேட்டுக்கு ஒரு ஷாட்டு, அந்த ஒட்டுமொத்த பாலைவனம் மாதிரி இருக்க இடத்துக்கு ஒரு ஷாட்டு, அங்கே இருக்கக்கூடிய உடைந்த வண்டிகளுக்கு ஒரு ஷாட்டு, அப்புறம் ஒரு லாங் ஷாட்டில் ஆசிஃப் அலி அந்த சப்வே கீழேருந்து நடந்து வர்ற மாதிரியான ஒரு ஷாட்டு, அப்புறம் அங்கங்கே உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு 10-12 ஷாட்டில் இந்த லொக்கேஷன் இப்படி தான் அப்படிங்கிறது, இங்கே யாருமே இல்லை, இப்படி ஒரு இடத்துல தான் அவர் இருக்காருங்கிறத ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக கதைக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அது ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவாக பார்த்தேன். அதாவது நம்ம ட்ரைலரை வச்சு ஓரளவு கணிச்சிருப்போம். இந்த மாதிரியான இடத்துல இருக்க ஒரு கேட் கீப்பர், அங்கே வர்றாங்க அமலா பாலுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. ஸோ ஏன், எப்படி, என்ன நடந்தது தான் இதுக்குள்ளே இவங்க 3 பேருக்குள்ளே என்ன நடந்தது, இவங்க இங்கே வந்தாங்கல்ல, இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்தது தான் இதுதான் கதையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருந்தோம். அதுதான் கதை. அப்படியான ஒரு ரயில்வே கேட்டில் இருக்கிறாரு. அங்கே வந்து அமலா பால் ட்ரெயின்லேருந்து கீழே விழுறாங்க. அவங்கள தூக்கிட்டு வந்து இவரோட அந்த அறையில், இவர் தங்குற இடத்துல படுக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்கள், அமலா பால் யார், இவர் யார், இவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அமலா பாலோட ஃப்ளாஷ்பேக் என்ன, அமலா பாலுக்கும் சர்ஃபுதீனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு நடுவில் என்ன நடந்தது, கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. நான் ஸ்பாய்லர் பண்ணலை, கண்டிப்பாக எல்லாருமே படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுங்கிறதுக்காக ஸ்பாய்லர் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆசிஃப் அலி. தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிஃப் அலியை பார்க்கும்பொழுது ஒரு பிதாமகன் லுக்கில் இருக்கிறார். கிட்டத்தட்ட கேரக்டரைசேஷன் அப்படி தான் இருக்குது. அவர் அந்த சுடுகாட்டில் இருப்பார், வெளி மனிதர்களோட எதுவுமே கான்டாக்ட் இருக்காது, அதிகமாக பேசவே மாட்டார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். வெளி மனிதர்கள் யாருமே இல்லை, இருந்தால் கூட இருந்தால் தானே பேசுறதுக்கு. ஸோ யாருமே இல்லை. மேக்கப்பு, அந்த கரைப்படிந்த பற்கள், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிதாமகன் விக்ரம் மாதிரியான ஒரு லுக் ஞாபகத்துக்கு வருது. எக்ஸ்ட்ரானரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இன்டர்வலில் அவர் யார் அப்படின்னு ரிவீல் பண்ணுற இடத்துல, ரிவீல் ஆனதும் அந்த ட்ரெயின் போகும், அதில் ஸ்லோ மோஷனில் அவர் அப்படி அந்த கொடியை, பச்சை கொடியை அசைச்சிட்டே இருக்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது. அற்புதமான ரியாக்ஷன். அமலா பால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மர். இந்த படத்தில் நிறைய படம் முழுக்க வராங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அவங்க யார், இது இவங்க தான், இவங்க இப்படியா அப்படின்னு நினைக்கும், இல்லை அவங்க அப்படி இல்லை, இவங்க இப்படியெல்லாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷாட்டில் ஆசிஃப் அலி அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் இருக்குது, க்ளோஸ் ஷாட்டு. எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருந்தாங்க. சர்ஃபுதீன் ஒரு காமெடினா வந்து சின்ன ரோல் பண்ணி, ஒரு வில்லனாக நடித்து, ஹீரோவாக நடித்து, நிறைய அற்புதமான ரோல். இன்றைக்கி பண்ணாலே ஒரு ரோல் அவர் பண்ணுறாருனாலே வித்தியாசமான ரோல் தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. தமிழ் ஆடியன்ஸுக்கு யார் அப்படி அவர் தெரியணும்னா, நம்ம பிரேமம் படத்தில் செகண்ட் ஹாஃபில் குதிரையில் அந்த காஃபி ஷாப்பில், நீன் பாலியோட காஃபி ஷாப்பில் சாப்பிட்றதுக்கு வருவார்ல, அவர் தான் முக்கியமான ஆர்டிஸ்ட் இன்றைக்கி மலையாளத்தில். அவர் ஒரு அற்புதமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த 3 பேர் தான் படத்தோட முக்கியமான ஆர்டிஸ்ட்டு. 3 பேருமே தான் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ், அவருமே அவரை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். அவரோட கண் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அவரோட கண் அங்கே எங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது, கண்ணுக்கு கீழே கருவளையம். அவருக்குமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ இவர் இது இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும் போது அதுலேருந்து எப்படி மாறுறாரு, ஒரு பாடி லாங்குவேஜ், நம்ம நினச்ச மாதிரி, நம்ம இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாடி லாங்குவேஜும், நம்மளோட பார்வை அப்படி இல்லை அப்படின்னு அந்த பார்வை மாறும்போது அவங்க பாடி லாங்குவேஜில், அவங்க பெர்ஃபார்மன்ஸில், அவங்க பார்வையில் கொடுக்கக்கூடிய சின்ன சேஞ்சஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு பெர்ஃபார்மருக்கு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் 3 பேருமே அதை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 3 பெர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது முக்கியமான ப்ளஸ் சினிமோட்டோகிராஃபி. இந்த மாதிரியான ஒரு இடம், பெரிய லொக்கேஷனே கிடையாது. மாண்டேஜஸில் வந்து ஒரு காஃபி ஷாப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பு, ஒரு வீடு, இந்த மாதிரி ஒரு 3-4 ஷாட்டு தான் இந்த இடத்தை தாண்டி வெளியே வருது. ஸோ ஒரு பாலைவனத்தில் வறண்ட இடத்த இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, இவ்வளோ பொய்டிக்காக காட்ட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அதை ஒரு மாதிரி பொய்டிக்காக காமிச்சிட்டாரு. அதாவது டைரக்டர் ஃபீல் பண்ணுறத அந்த ஃபீலை ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்குற வேலை, தட் மீன்ஸ் விஷுவலாக கொடுக்குற வேலை ஒளிப்பதிவாளர் இருக்கு இல்லையா, அந்த வேலையை இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து மியூசிக். இதில் பெருசாக
வாசித்து தள்ளலாம் முடியாது. ரொம்ப மென்மையான மியூசிக் தான். டிஸ்டர்ப் பண்ணாமல் கேரக்டரை டயலாக்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மியூசிக் பின்னாடி போகணும். பட் 1-2 இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹையாக மியூசிக் போடுற இடம் இருக்குது. அதுலேயே ரொம்ப குறிப்பாக சர்ஃபுதீன் வர்ற சீனில் ஒரு மியூசிக் கிட்டத்தட்ட மொசாட்டோட மியூசிக் மாதிரி இருக்குது. மொசாட்டோட மியூசிக்னு சொல்கிறத விட லவ் யூ மொசாட் அப்படின்னு ராஜா சார் ஒரு ஆல்பம் பண்ணியிருப்பார். அதில் ஒன்று வரும், ஒரு சிம்ஃபனி மாதிரி. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சாயலில் இருந்தது. அந்த சீனுக்கும் அந்த கேரக்டருக்கும் அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருந்தது. ஸோ நல்ல மியூசிக். எடிட்டிங் ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக அழகாக பொய்ட்டிக்கான ஒரு எடிட்டிங். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது படம். எனக்கு தெரிஞ்சு பேப்பர் ஒர்க்கே ரொம்ப நீட்டாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக வந்து எக்கச்சக்கமான ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு அதை எடிட்டிங் டேபிளில் கொடுத்து படத்தை உருவாக்கலன்னு நினைக்கிறேன். டைரக்டருக்கு ஒரு தெளிவான பார்வை இருந்தது. முதல் படம் டைரக்டர் மாதிரி இல்லை. முதல் படத்தில் இவ்வளோ நீட்டாக தெளிவாக ஒரு படத்தை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பொய்ட்டிக் மாதிரி ஒரு த்ரில்லர் படத்தை கொடுக்க முடியாது. ஆக்சுவலி இதை எந்த த்ரில்லர்னு சொல்லலாம்னா, இது சயின்டிஃபிக் த்ரில்லர்னு சொல்லக்கூடாது. இதை வந்து யூஷுவல் க்ரைம் த்ரில்லர் கிடையாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை யூஷுவல் சைக்காலஜிக்கல் க்ரைம் த்ரில்லர் மாதிரி வேகமாகலாம் போகாமல் அதை ஒரு பொய்ட்டிக்காக கொண்டு போகிறதுல தான் டைரக்டர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு ஷார்ட்லேயுமே அந்த காட்சியை விவரிக்கிற விதம்னு நிறைய ப்ளஸ். டைரக்ஷனும் ஒரு புது டைரக்டர்கிட்டேருந்து ஒரு நல்ல அவுட்புட்டு. ஸ்க்ரீன் பிளேயாகவுமே ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பாதி படம் ட்விஸ்ட் தான். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டை விரும்புகிற ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில். ஒரு சிலர் என்ன அது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சலிப்படைகிறதையும் பார்க்க முடிஞ்சது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் 1-2 ட்விஸ்ட் வரைக்கும் ஓகேவா இருந்திருக்கு. அந்த ட்விஸ்டோட முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் மேலும் வைக்கிற ட்விஸ்ட் இல்லை, நான் ட்விஸ்ட் வைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு, நான் ட்விஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏதாச்சும் ஒரு 2 ட்விஸ்ட்டை குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் எண்ட் ஆஃப் தி படம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஓரளவுக்கு பெரிய குறைகள் இல்லை அப்படின்றாங்க. மேபி அப்படின்னா அந்த ட்விஸ்ட் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். பட் டைரக்டரோட உரிமை அது. அவர் எவ்வளோ ட்விஸ்ட்டை உள்ள வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது இல்லை. அவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஓகே இதுவா, அதுக்கப்புறம் வேற ஒன்று வருது, ஓகே அதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இது 3 கேரக்டருக்குமே இருக்கு அப்படிங்கும்போது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் கொஞ்சம் கூடி போச்சு அப்படிங்கிற உணர்வு வந்ததை என்னால் தவிர்க்க முடியல. அதை வேணா கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ, வாவ் அப்படின்னு இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த வாவ் ஃபீல் கொஞ்சம் மிஸ் ஆகுதை தாண்டி மற்றபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். எப்பவுமே மலையாள இண்டஸ்ட்ரியில் நம்ம பிரமிக்கிற விஷயமே இந்த மாதிரி ஐடியாஸ். நீங்கள் ஒரு படத்தை எடுக்கிறத தாண்டி இந்த படம் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டோரியை டிசைன் பண்ணுறோம் இல்லையா, ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா, ஒரு நாட்டை பிடிக்கிறது தான் மலையாளத்தில் நம்ம ரொம்ப ரசிக்கிற விஷயம். அந்த ஒரு நாட்டை பிடிச்சிட்டு அதை ஒரு மாதிரி பொய்ட்டிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படமாக கொடுக்கறது அடுத்த கட்டம். அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுங்கிறது அதுக்கு அடுத்த கட்டம். இது தொடர்ச்சியாக நிறைய படங்களுக்கு மலையாளத்தில் நடக்குது. இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம நிறைய சின்ன படங்கள் போய் பார்ப்போம். சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய படங்களை போய் பார்க்கணும்னு நினைக்கும் போது பெரும்பாலும் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு பெரும்பாலும் நமக்கு அது சில படங்கள் நல்ல படங்கள் வந்தால் கூட பெரும்பான்மையான படங்கள் ஒரு 75% ஆஃப் மூவிஸ் வந்து நமக்கு ஏமாற்றத்தை தர்ற வேலையில் அங்கே பரவாயில்ல, இப்படி ஒரு ஐடியா எடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு முழுநீள படம் எடுக்க முடியுது. அதுக்குள்ள இவ்வளோ சர்ப்ரைஸு, இவ்வளோ சஸ்பென்ஸ், சொன்ன மாதிரி இவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ், இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொய்ட்டிக்கான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ஒரு நல்ல எடிட்டிங், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மியூசிக்கு, ஒரு புது டைரக்டர்கிட்ட இவ்வளோ அற்புதமான ஒரு படம் வந்திருக்கு. நல்லா இருக்கேன். இதை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காகவே நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். எல்லாரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். விஷன் ரிவ்யூவில் நாம் இந்த லெவல் கிராஸ் படத்துக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் 5க்கு 3. நன்றி, வணக்கம்.